ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 வருஷமாக த புக் ஷோ அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் சேனல். அப்படின்னா அதுக்கு வந்து தி என்டையர் டீமுக்கு நான் முன்னாடியே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அது தாண்டி வந்து இந்த மாதிரியான ஒரு கான்டென்ட் வந்து யூடியூப்பில் யார் பாப்பா அந்த மாதிரியான ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருந்தது, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அந்த கேள்விகள்லாம் இருந்துச்சு. பட் அதை தாண்டி ஓகே, இது நமக்கு தெரியுது, இதில் ஒரு செம்மையான ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அது பார்த்தா போதுமே, எல்லாரும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லையே. ஸோ நம்ம எல்லாருமே சோகப்பாட்டு எப்பவும் கேட்க மாட்டோமே, ஆனால் நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆறுதலான ஒரு பாட்டு கேட்டால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த டயத்துக்குன்னு ஒன்று வேணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காகவே தான் த புக் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அது ஒவ்வொரு தடவையும் வந்து ஏதாவது ஒரு வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போதும், ஒரு தேங்க்ஸ் வரும்போதும், இல்லை ஒரு மெயில் வரும்போதும், இல்லை நேரில் பார்க்குறவங்க சொல்லும் போதும் வந்து எனக்கு அது ரொம்ப ரொம்ப செம்மையான விஷயமா இருந்திருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்க்குறவங்களை தாண்டி, அதுக்கப்புறம் வந்து படிக்கிற என்னை தாண்டி, என்னோடய டீமை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு சில பேருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடலாமா? ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் வேணாம், சோகமான கதையெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போதும் சரி, எங்கள் அம்மா ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போதும் சரி, 2 பேருமே அவங்களுடைய அப்பாவை வந்து இழந்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த வீட்டில் இருக்கிற அம்மாக்கள், அதாவது என்னோடய பாட்டி, 2 பாட்டிஸ் தான் வந்து இவங்க 2 பேரையுமே சின்ன வயசில் தனித்தனியாக அவங்கவுங்க அந்தந்த ஊரில் வச்சுக்கோங்களேன் கஷ்டப்பட்டு வந்து வளர்த்திருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாரோட ஃபேமிலிலையும் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஒன்று இருந்திருக்கும். வேறு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்சில், அதாவது வீடு வீடாக போய் வேலை செஞ்சு எப்படியாவது நம்ம குழந்தைங்களை வந்து படிக்க வச்சணும், அட்லீஸ்ட் அவங்க படிச்சுட்டாங்கன்னா லைஃப்பில் பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா, அவங்களாவது நல்ல இடத்துல இருக்கணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காக எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு என்னோட இந்த பாட்டியும் சரி அந்த பாட்டியும் சரி தனித்தனியாக வந்து நிறைய எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனால் என்னோட அப்பாவுடைய அம்மாவுக்கு வந்து டக்குன்னு ஹஸ்பண்ட் இழந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து படிப்பும் கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, நாலேஜ் வந்து அந்தளவுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால வீட்டை பார்த்துக்கிற நாலேஜ் இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு ஊரில் எப்படி இருக்கணும், இல்லை வந்து நம்ம குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்க, 3 பேரையும் படிக்க வைக்கணும், என்ன பண்ணுறது? எங்கள் அப்பாவோட வயசு 5. ஸோ 5 வயசில் வந்து இந்த பையன் இதுக்கப்புறம் நான் எப்படி பார்த்துப்பேன், அந்த மாதிரிலாம் வந்து பயங்கர குவெஸ்டன்ஸ்லாம் இருக்கும்போது ஓகே எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாண்டா அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் இறங்கி செஞ்சு இவங்க 3 பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுவும் முடியல. அப்படிங்கும்போது சாப்பாடுக்கும் உங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படிலாம் வந்து நினச்சிட்டு இருக்கும்போது ஒன்று காமராஜருடைய அந்த மதிய உணவு திட்டம், அந்த திட்டம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம புக் ஷோ ரன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ யாரோ ஒரு பொலிட்டீஷியன் ஏதோ ஒரு நேரத்தில் எடுத்த ஒரு முடிவு, நிறைய பேரோட வீட்டில் வந்து மத்தியான சாப்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைங்களையும் வேலைக்கு கூப்பிட்டுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் படிக்க வர மாட்டேங்கிறாங்க. அப்படின்னால யாராக இருந்தாலுமே குழந்தை வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. அப்போ ஸ்கூல்லேயும் அந்த சாப்பாடையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து படிக்கிறதுக்கு அனுப்புவாங்கல்ல அப்படின்னு அவங்களுக்கு அந்த தோணுன அந்த ஒரு தாட்டில் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த பயங்கரமான பெனிஃபிட்டை அனுபவிச்சது வந்து என்னுடைய அப்பா. ஸோ வந்து அந்த மதிய உணவு திட்டத்தினால தான் அவர் வந்து ரெகுலராக ஸ்கூல் போக முடிஞ்சுது. அண்ட் நிறைய நேரத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல, சொந்தக்காரங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறைய சொந்தக்காரங்க ஆக்சுவலி வந்து எங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா படிக்கிறதுக்கு காசு கொடுப்பாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கெலாம் எந்த காசும் கொடுக்க மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு நீ பட்டினி கூட கடந்துக்கோ, எப்படியாவது பொழைச்சிக்கோ, ஆனால் உனக்கு நாளைக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் வந்து படிப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில தாத்தாக்கள் அவங்கெல்லாம் வந்து எஃபர்ட் போட்டதுனாலையும் நிறைய ஃபேமிலிஸ் வந்து சப்போர்ட் பண்ணதுனாலையும் என்னோட அப்பா அவங்களுடைய அண்ணா இவங்க எல்லாருமே வந்து நல்லா படித்தாங்க. என்னோட அத்தை இவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கிடைக்கிற ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு இட்லி தோசை அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான லக்ஸுரியான ஒரு ஃபுட்டு. அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு இட்லி கிடைக்கும் போது ஒரு நாள் திடீர்னு இட்லி சமைப்பாங்களாம், 3 பேரும் ஜாலியாக இருப்பாங்களா, சூப்பர் இட்லின்னு. ஆனால் 2 பசங்க, என்னோட அத்தை மட்டும்தான் ஒரே பொண்ணு. எங்கள் அத்தைக்கு பெருசாக படிப்பில் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க 2 பேரும் தான் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய இட்லியும் வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருவாங்க. குட்டி பையனாக இருக்கானே அவன் தானே கடைக்குட்டி அப்படின்னு சொல்லி அந்த இட்லி கொடுத்துருவாங்களாம். ஸோ இதெல்லாம் எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, இத்தனை பேர் நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணியும் தானம் பண்ணியும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க படிக்கணும், இந்த பசங்க பெரிய ஆள் ஆகும்போது கொஞ்சமாவது படிச்சிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு அந்த எஃபர்ட்டில் தான் எங்கள் அப்பா படித்தார். அண்ட் எங்கள் அப்பாவுமே வந்து ஒரு காலேஜ் வரைக்குமே, அதாவது 12th வரைக்கும் நல்லா படிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கெலாம் காசு இல்லை அப்படிங்கும்போது ஈவினிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறது, காலையில் வந்து ஒரு காலேஜில் போய் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்தாரு. அந்த எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்த காலேஜில் வந்து ஏச்சா இந்த மாதிரி ஒரு காலேஜில் நம்ம பொண்ணு படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு தாட் இருந்தது. அண்ட் அந்த காலேஜில் தான் எங்கள் அப்பா போட்ட எஃபர்ட்னால அவர் அகெயின் அடுத்த ஒரு சைக்கிள் நடக்கும் இல்லையா,
இவங்களும் தன்னோட குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு நிறையா தானம் பண்ணி தர்மம் பண்ணி இன்னொன்று நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிற எல்லா காசையும் எஜுகேஷன் போட்டு அந்த இடத்துல அவ்வளோ எஃபர்ட் போட்டதுனால எனக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் ஒரு செமையான ஒரு எஜுகேஷன் கிடச்சிது. அண்ட் ஃபைனலி எங்கள் அப்பா எந்த காலேஜில் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்தாரோ அதே காலேஜில் நான் வந்து மெரிட்டில் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போய் ஜாயின் பண்ணேன். ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் 1098 என்னுடைய மார்க்கு. ஸோ நல்ல ஒரு கட் ஆஃப் இருந்தது. இன்ஜினியரிங் போயிருக்கலாம், ஆனால் இருந்தாலும் நான் விஸ்காம் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் எங்கள் அப்பா வந்து விஸ்காம் நீ படிக்கணும், என்ன வேணாலும் படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கோ, மெரிட்டில் உனக்கு கிடைக்குதுன்னா நீ போ, இந்த எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கறதுலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்காம் படித்தேன் பிஎஸ்ஜி காலேஜில் கோயம்புத்தூரில். ஸோ இப்படி நம்ம எப்போவுமே நம்மளுடைய சக்ஸஸை யோசிக்கும் போது நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணோம், நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, அந்தளவுக்கு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு தாட் கண்டிப்பாக வந்து தான் போகணும். ஏன்னா அதெல்லாம் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் எத்தனையோ பேர் எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் சொல்லி யாரோ என்னென்னமோ எஃபர்ட் எப்பப்போ போட்டதுக்காக இவங்க எல்லாருமே வந்து எஜுகேஷனை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால வந்த ஒரு அவுட்புட் தான் இன்றைக்கி வந்து த புக் ஷோ அப்படிங்கிறது. ஸோ இந்த புக் ஷோ பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இவங்க எல்லாருமே தேங்க் பண்ணணும், கூட சேர்ந்து நானும் வந்து தேங்க் பண்ணுறேன். அண்ட் இந்த புக் ஷோ மூலமாக யாராவது ஒருத்தங்க ஒரு புக் படித்தாலும் ஏன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, ஒரு புக்கை வாங்கி படிக்கிறதுக்கோ இல்லை ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கோ, ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு டிசி வாங்காமல் இருக்கிறதுக்கே வந்து என்னுடைய அப்பாவுக்கு வந்து பயங்கர கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சாப்பாடே கிடைக்கல. ஸோ ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஸ்கூலில் போய் டிசி கேட்கும் போதுலாம் கேட்பாங்களா, பையன் இவ்வளோ சூப்பராக படிக்கிறான், ஏன் ஸ்கூல்லேருந்து கூட்டு போகிறீங்க அப்படிலாம் சொல்லி எங்கள் பாட்டியை திட்டிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ ஒரு ஸ்கூலில் கூட நிம்மதியாக பல வருஷம் படிக்க முடியாத ஒரு நிலைமையிலேருந்து நான் அதுக்கப்புறம் ஒரு செம்மையான ஸ்கூலு, சூப்பரான காலேஜ் அப்படின்னு சொல்லி நான் படித்து முடித்தேன். ஸோ இது மூலமாக யாராவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புக் படித்தாலும் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இது வந்து ஒரு பெரிய சொசைட்டியோட எஃபர்ட் தான் இன்றைக்கி இந்த புக் ஷோ. அண்ட் இதில் வந்து நானும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கும்போது இட் ஃபீல்ஸ் ஸோ ஹாப்பி. அண்டு இதே லைன்ஸில் வந்து ஒரு புக்கும் படித்தேன். நீங்கள் அந்த சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வந்து வைஸ் அண்ட் அதர்வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று எழுதியிருந்தாங்க. நம்ம இந்த ரஃப் நோட் சீரீஸ்லாம் பண்ணோம் இல்லையா, நான் மீட் பண்ண மக்கள் இல்லை என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நான் வந்து இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்ட விதம், இதெல்லாம் வந்து ரஃப் நோட் சீரீஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸ்பாட்டிஃபைல இருக்குது அதோடைய பாட்காஸ்ட். ஸோ அதே மாதிரி அவங்க மீட் பண்ணிய மக்கள், இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி தான் சுதாமூர்த்தி. ஸோ அவங்க மீட் பண்ண மக்கள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எஜுகேஷனுக்கு நம்ம கொடுத்தாலும் சரி, இல்லை நிறைய பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் அது எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரியே நம்ம பார்க்குற மக்கள், அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள், இது எல்லாமே தான். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை முதல் முறையை புரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம பேரண்ட்ஸ் மூலம் புரிஞ்சுப்போம். அவங்க இதுதான் காரு, இதுதான் பஸ்ஸு அப்படின்னு சொல்லும்போது ஆஹா இதுதானா அப்படின்னு நம்ம கற்றுப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒவ்வொரு இமோஷனையும் ஒரு வேல்யூவையும் வந்து யாராவது கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இவங்க மீட் பண்ண மக்கள் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள், இது எல்லாமே அதில் எழுதியிருந்தாங்க. சொல்லப்போனால் அதில் வந்து இவங்க ஜென்ரலாக இவங்க ஆஃபீஸ்க்குன்னு வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் வந்து சப்ளைஸ்லாம் வாங்குவாங்களாம். ஓகே, அந்த மாதிரி வாங்குற இடத்துல ஒரு தடவை வந்து ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சாப்பிடவே இல்லையா. ஏங்க சாப்பிடல அப்படின்னா, இல்லைங்க வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது, நான் கொண்டு போய் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு குழந்தை தானே, இன்னொரு குழந்தை எது அப்படின்னா, இல்லை என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஸோ என் தங்கச்சியும் நான் தான் பார்த்துக்கிறேன், அவங்க குழந்தைக்கு நான் தான் ஸ்வீட்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்க குழந்தை வீட்டில் தான் இருக்காங்க, அதனால் ஸ்வீட்ஸ் நான் அங்கே கொண்டு போய் கொடுத்தா 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப சோகமாக இருக்கவே இவங்க என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இல்லை என்னோட தங்கச்சிக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு, அதனால வந்து என்னோட நகை, தங்கச்சியோட நகை, என்னோட ஒய்ஃபோட நகை எல்லாத்தையும் விற்று நாங்கள் வந்து அது ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் காசு இதாக இருக்குது, அதனால நான் ரெகுலராக வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஏன்ட்டு நீ காசு கேட்டிருக்கலாமே, ஏன்னா நிறைய பேர் வந்து சுதாமூர்த்தி அவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க நிறைய இந்த மாதிரி என்ஜிஓலாம் ரன் பண்ணுறாங்க, நிறைய சேரிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட காசு கேட்குறது வந்து ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம் தான். நம்ம கிட்ட கேட்டிருக்கலாமேப்பா அப்படின்னு அவங்க கேட்டபோது இவங்க சொல்லியிருக்காங்க, என்கிட்ட அட்லீஸ்ட் நகை இருக்குது, என்னோடய ஒய்ஃபோட நகை இருக்குது, என்னோடய தங்கச்சியோட நகை இருக்குது, இது கூட இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே, இது இருக்கும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து, இங்கே பாரு ஏதாவது செலவுனா இதை பண்ணு, இதை பற்றி யோசிக்காது அப்படின்னு இருக்காங்க. கொஞ்சம் மாதங்கள் கழித்து வந்து ஆஃபீஸ்க்கு அவரும் கூட வந்து ஒரு சின்ன குழந்தையும் வந்திருக்கு. அவங்க கேட்டிருக்காங்க யார் இது அப்படின்னா, இதான் என்னோடய தங்கச்சியோட பொண்ணு, அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்க, ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிறது அவங்க அம்மா இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தேங்க்ஸ் சொல்ல வந்து அந்த குழந்தை மூலமாக வந்து ஒரு 3000 ரூபாய் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. என்ன இது அப்படின்னு கேட்டால், அவங்க தங்கச்சி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சொன்னாங்களாம், இது வரைக்கும் எக்கச்சக்கமாக ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு நம்ம செலவு பண்ணிட்டோம். மேடம் கொடுத்த 50,000 ரூபாயில் 47,000 ரூபாய் நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம். ஆனால் என்னால் வந்து மறுபடியும் வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாது, வாழவே முடியாது அப்படின்னா, இன்னும் ஏன் எனக்கு செலவு பண்ணுறீங்க? இந்தாங்க 3000 ரூபாய் மீதி இருக்குல்ல, இதையாவது திரும்ப கொண்டு போய் அந்த மேம் கிட்ட கொடுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க, யாரை காப்பாற்ற முடியுமோ அவங்களுக்கு அந்த 3000 ரூபாய் வந்து உதவட்டும் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவங்க தான் சொல்கிறாங்க, எங்க எவ்வளோ பேர் வந்து பொய் சொல்லியோ இல்லை வந்து தன்கிட்ட காசு இருந்தாலோ அது ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும், நம்ம இதுக்கும் யாருக்கிட்டே ஹெல்ப் கேட்டால் அவங்க மூலமாக காசு கிடைத்தா நமக்கு இன்னும் நிம்மதியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ காசு கிடைச்சா கூட என்னை விட தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிற மனசு எத்தனை பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட சேரிட்டி மூலமாக வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த பேர்ன் ஆனவங்களாம் இருப்பாங்கள்ல, தீக்காயம் பட்டவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து பேஷண்ட் நம்பர் 24, அதாவது வந்து பெட் நம்பர் 24ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கிட்ட போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து சொல்லுது, இந்த மாதிரி என்னை மட்டும் படிக்க வச்சுருந்தாங்கன்னா, எங்கள் வீட்டில் மட்டும் என்னை படிக்க வைக்கிறதுக்கு காசு இருந்ததுன்னா, நான் படிச்சிருந்தேன்னா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு. ஏன்னா நிறைய நேரங்களில் என்ன இருக்குது, முக்கியமாக அந்த பர்டிகுலர் ஊரில் இந்த டவுரினால் நடக்கிற பிரச்சனை இல்லை, பொண்ணு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவழிக்கணும். ஸோ கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணு எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டிலே வச்சுட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கூட பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பொண்ணுங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால இவங்களுக்கு வேறு எந்த விஷயமும் தெரியவும் மாட்டேங்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து இன்னொரு வீட்டுக்கு தானே போகிறேன், இன்னொரு வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொல்லி எஜுகேஷனும் கொடுக்காம இவங்களை வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணியும் வைக்கிறதுனால இவங்களுக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒரு டவுரி பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா, அது முக்கியமாக இந்த பேஷண்ட் நம்பர் 24 என்னன்னா அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை தான் வயிற்றில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தோடனே வந்து இவங்க எகெயின் வந்து அவங்கள வந்து எரிச்சிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து டவுரி கேஸில் வந்து வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துலையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கேஸ் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இந்த மாதிரி சிலிண்டர் வெடித்த கதை நிறைய இருக்குங்க. ஆனால் வெடிச்சது நிஜமாவே சிலிண்டர் கிடையாது, அங்கே வந்து நிறையா தப்பான விஷயங்கள் தான் உள்ளேருந்து மனுஷனோட இந்த மிருகத்தன்மை வெடித்த நேரத்தில் தான் வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி காயத்தோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்க வந்து பார்த்துட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பேஷண்ட் நம்பர் 24 அப்படிங்கிறவங்க வெளியில் அவங்க அம்மா நின்றுட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து இந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அழுதுட்டு இருந்தாங்க, என் பொண்ணு எப்படியா அந்த கடவுள் கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன வருத்தம்னா, சின்ன வயசுலேருந்தே பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு நான் எஜுகேஷனோ எதுவுமே கொடுக்கறதுக்கான தெம்பு எனக்கு இல்லை. ஏன்னா இருக்கிற காசுனால இவ்வளோ தான் வந்து செலவழிக்க முடிஞ்சது படிக்க வைக்கிறதுக்குமே. ஸோ அதனால அந்த பொண்ணு நான் படிக்க வைக்கல, அதனால நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இந்த நிலைமையில என் பொண்ணு கஷ்டப்படுறது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு அந்த பொண்ணு செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழும்போது இவங்க தான் வந்து ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து எஜுகேஷனை ரொம்ப நார்மலாக நினச்சிடுறோம். ஆனால் நிஜமாகவே இங்கே இருக்கிற பல பெண்களுக்கு ஒருவேளை அந்த எஜுகேஷன் கிடைச்சிருந்தா, ஒருவேளை தன்னைத்தானே பார்க்க முடிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தெம்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்தா, அந்த ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா, யாரோ ஒரு வீட்டில் நான் தன்னை வந்து ஒழுங்காக நடத்தலை, தன்கிட்ட வந்து டவுரிக்காகவோ இல்லை வந்து பெண் குழந்தைய பெற்றுக்கிறேன் இந்த மாதிரியான டார்ச்சர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு தைரியம் இருக்குமே. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் கல்யாணாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸில் அந்த ஒரு எஜுகேஷனே இல்லாத அந்த ஒரு நிலைமையில எத்தனையோ பெண்களுடைய உயிர் இழக்குது. இதுக்காகவாது நம்ம நாட்டில் எஜுகேஷன் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதெல்லாத்தையுமே தாண்டி நம்ம வந்து கொடுக்குற இடத்துல இருக்கோம்னா அதுக்கே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது வேணும் இல்லையா. நம்ம எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும், நம்மளால 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுது, நமக்கு நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. இப்போ நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு நிலைமையில் இருக்கோங்கும் போது ஒரு செம்மையான மேட்டர் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சுதா மேம் வந்து வேற ஒரு இடத்துல ட்ராவல் பண்ண போயிருக்காங்க, ஒரு ஊருக்கு தண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு ட்ரைப் இருந்திருக்காங்க. அந்த ட்ரைபில் இருக்க அவங்க நிறைய பேர் வந்து ஸ்கூல் இருக்குது ஆனால் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு காசு இல்லை. அந்த ஊரில் குளிர் ஜாஸ்தி அப்படிங்கும்போது நிறைய லேயர்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் தேவைப்படுது. அவ்வளோ யூனிஃபார்ம் போட்டு குழந்தைங்க வந்து மழையிலலாம் பெஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வர முடியல அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் அந்த ஊருக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய யூனிஃபார்ம்க்கான மெட்டீரியல்ஸ் கொண்டு போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அந்த தலைவர் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து அவரோட ஊருக்கான ஸ்பெஷல் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நமக்கு இவங்களே வந்து சுத்தமாக காசு இல்லாமல் இருக்காங்க, அதனால நம்ம வந்து இத்தனை விஷயம் ஹெல்ப் பண்ணணும்னு வந்து கொடுத்துருக்கோம், இப்போ இவங்க இருக்கிறத கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கிறதையே நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பேடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பெரியவர் சொன்னாரா, இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டா தான் நான் இதை ஏற்றுப்பேன், கொடுக்கறதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கோ உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி
திரும்ப வாங்கிக்கிறதுலேயும் ஒரு கிரேஸ் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுவோம்ல, யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சூப்பராக இருக்குன்னு சொன்னால், இல்லை நம்மளை பாராட்டினா, இல்லை நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று ப்ரைஸ் பண்ணாங்க, அதான் பாராட்டுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஸ்பெஷலாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதை கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வந்து கற்றுக்கல. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஆள், கொடுக்க மட்டும் தான் செய்வோம், வாங்குறது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. ஆமாம், நிறைய பேர் பாராட்டுறாங்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, மனசார சொல்கிறாங்கன்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஹாப்பி பர்த்டே சாங் பாடும்போது கூட நம்ம பர்த்டேக்காக தான் நல்லா பாடுறாங்க, ஆனால் அப்போ கூட நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது தானே. இதையும் தாண்டி இன்னும் நிறையா கதைகள், அவங்களுடைய அனுபவங்கள் வந்து இந்த புக்கில் வந்து செம்மையாக இருந்தது. எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு ஓடி நர்ஸ் பற்றி ஒன்று எழுதியிருப்பாங்க. அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஜென்ரலாக இந்த பட்ஸ் இருக்கும் இல்லையா, காட்டன் பால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த காட்டன் இதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது க்ளீன் பண்ணுறதுக்கு, தொடுறதுக்கு, இந்த மாதிரிலாம் வாட் எவர் அதோட பர்பஸ்க்கு. ஸோ இந்த டாக்டர் இது யூஸ் பண்ணும்போது கூட இருக்க ஓடி நர்ஸ் வந்து அந்த எவ்வளோ காட்டன் இது முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணதும் யூஸ் பண்ணாததும் கணக்கு சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரேஷன் முன்னாடி 10 காட்டன் இருக்குது அப்படின்னா, ஆப்ரேஷன் முடியும் போது 4 காட்டன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 6 காட்டன் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதோட கணக்கு வந்து கரெக்டாக வந்து டேலி ஆகணும். ஸோ இந்த ஓடி நர்ஸ் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து இருக்கிற ஹெட் நர்ஸ் இல்லாமல் ஒரு புது நர்ஸ், குட்டி நர்ஸ், அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே டாக்டர் வந்து இது கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை கணக்கு டேலி ஆகல, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த நர்ஸ் சொல்கிறாங்க. அது டாக்டர், பெரிய டாக்டர், அவர் வந்து அந்த இடத்துல இருக்கார், அவருக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும். அவர் சொல்கிறாரு, டேலி ஆகலைன்னா என்ன, எங்கேயாவது இதாக இருந்திருக்கும், பரவாயில்ல, நீ தான் ஒழுங்காக கவுண்ட் பண்ண மாட்டேன், உன் மேலே தான் தப்பு இருந்திருக்கும், ஆரம்பத்தில் ஒன்று கம்மியாக தான் இருந்திருக்கு, நீ தான் தப்பாக வந்து கவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த டாக்டர் அவ்வளோ சண்டை போடுறாரு. இவங்க அப்பவும் கிடையாது டாக்டர், நான் கரெக்டாக எண்ணினேன், இவ்வளோ இருந்தது, அதில் வந்து நீங்கள் 4 யூஸ் பண்ணியிருக்கணும், இவ்வளோ யூஸ் பண்ணாமல் இருக்குது, 1 மிஸ்ஸிங் இருக்குது, நான் வந்து கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு வந்து மற்ற, அதாவது சூச்சர்லாம் போடுறதுக்கு, ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கு தேவைப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்டபர்னாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலி ஏன் அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து அந்த பஞ்சு உடம்புக்குள்ளே வச்சு தைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கணக்கு பார்க்குறதுங்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயமா. ஏன்னா ஒருவேளை அதை கவுண்ட் பண்ணல, ஏதாவது ஒரு பஞ்சை வந்து நம்ம பேஷண்ட்டுக்குள்ளே வச்சு தைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த டாக்டருக்கு அவ்வளோ கோவம், என்னடா அது, எப்போ ஒரு நர்ஸ் வரும், புதுசாக ஒரு குட்டி நர்ஸ் வந்திருக்கு, இந்த பொண்ணு ஒழுங்காக வேலை செய்யாமல் இப்போ ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலை செய்ய விட மாட்டேங்குதுன்னு அவருக்கு அவ்வளோ கோவமா. டக்குன்னு அவர் கீழே பார்த்துருக்காரு, கீழே கடந்திருக்கு அவர் யூஸ் பண்ண அந்த பஞ்சு. டக்குன்னு அதை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ கனெக்ட் டேலி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த நர்ஸ் கிட்ட போய் தேங்க் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச், ஏன்னா நீ இவ்வளோ ஸ்டபர்னாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை அந்த பஞ்சு நான் உள்ளே வச்சுருந்தேன்னா இந்நேரம் வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருந்தாலும் நானும் ரொம்ப கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன், பட் நான் வந்து தப்பு உண்மையில நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதையை அவங்க ஏன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு செலிபிரிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சீனியராக இருக்கலாம், அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க, நம்ம தப்பாக தான் இருப்போம், அவங்க ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் நம்ம நினச்சிப்போம் இல்லையா. அந்த மாதிரியே இல்லாமல் நம்ம எப்போவுமே நம்மளோட நியாயத்துக்கு கண்டிப்பாக நிற்கணும். அதனால வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், நம்மளால் எத்தனையோ விஷயத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல சொல்லிப்பாங்க. ஸோ இந்த பவருங்கிற ஒரு விஷயத்தினாலையும் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நம்மளோட ஃபேமோ இது எதுவுமே வந்து நம்ம மண்டைக்கு ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கதையும் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் எனக்கு பிடிச்சிருந்து, பேசிக்கிட்டே இருக்கலாம், பட் பேசிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறனால இதோ நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் படிக்கக்கூடிய கதைகள் தான் இது. கதைகள் இல்லை, இது அவங்களுடைய அனுபவங்கள். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ரஃப் நோட் சீரிஸ் மாதிரி சுதாமூர்த்தியோடைய ரஃப் நோட் சீரிஸ் தான் இந்த வைஸ் அண்ட் அதர்வைஸ் அப்படிங்கிற இந்த புக்கு நீங்களும் வாங்கி படிக்கணும். நிறைய மக்கள் அண்ட் இந்த உலகத்தோட பெர்ஸ்பெக்டிவ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நிறைய புக்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா குட்ரீட்ஸ் அதுக்கு செமையான ஒரு ஆப்ஷன். குட்ரீட்ஸ் நானும் இருக்கேன், இந்த புக்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், படிச்சுட்டு இருக்கேன், அப்படி நான் ஆசைப்படுற அந்த மாதிரி விஷயங்களாம் அங்கே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அண்ட் இப்போ நான் பேசினேன் இல்லையா, இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டாலே போதுமே, இது கேம உன்னோட கொண்ட மேலே இருக்கிற விஷயங்கள்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்கும் கீழே இருக்குது. அண்ட் என்கிட்ட ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா thebookshow.in அப்படிங்கிற வெப்சைட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா புக் ரிவ்யூஸையும் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து கேட்கலாம், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதையும் தாண்டி எங்கிட்ட நீங்கள் எதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் நீங்கள் அதையும் ஷேர் பண்ணலாம். யா, பாய்.